வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்னைக்கு பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய நீட் முறைகேடுகள் பற்றி தான் ஒரு சில கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். நீட் பற்றி மட்டும் கிடையாது, அதை சார்ந்த சில விஷயங்கள் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இது பற்றியெல்லாம் ஒரு சில கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். அது முதல்ல நீட் பற்றி பேசலாம். நீட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது எதுக்காக எழுதுறாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இப்போ குஜராத்தில் எக்கச்சக்கமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது நீட்டில் அப்படிங்கிறது இப்போ தான் வெளியில் கொண்டு வர்றாங்க. அதாவது முறைகேடு அது எல்லாத்துலேயும் நடக்கிறது தான், ஆனால் இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவங்க முறைகேடுகளை பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இங்கெல்லாம் கூட இந்த பேப்பர் சேசிங் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நடக்கும். பப்ளிக் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய பிடிப்பாங்க, காசு கொடுத்து மார்க் போட சொல்கிறது, இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி இவர்கள் அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போன மாதிரி இவங்க ரொம்ப அந்த டீப்பாக போய் இது பண்ணுவாங்கல்ல. அதை இவங்க ஜெயிச்சே ஆகணும், நீட்டில் இவங்களுக்கு மருத்துவ படிப்பு கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவங்க நிறைய முறைகேடுகளை பண்ணியிருக்காங்க. இதில் முதலாவதாக என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த கருணை மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க படிச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க, மார்க் வாங்க போகிறீங்க. அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ்மெண்ட்லாம் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு மேலேயும் இந்த கருணை மதிப்பெண் அப்படிங்கிறது அது இது லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி, இந்த கான்செப்டே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. படித்து மார்க் வாங்குறாங்க, எல்லா குழந்தைகளும் படித்து தான் மார்க் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதில் ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் நீங்கள் கருணை மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துல பேப்பர் லீக் ஆகிருக்கு. அது சர்டன் அமௌண்ட் கொடுத்து பேப்பர் வாங்கியிருக்காங்க. இந்த முறைகேடுகளும் நடந்திருக்கு. அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிருக்கு. அதை பார்த்து இது கொஸ்டின் வரும், இதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்னு எழுதுறது ஒரு இது நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு வேளை ஆன்சர் தெரியலைன்னா அதை பிளாங்காக விட்டுட்டு வந்துடலாம். அப்படி பிளாங்காக விடப்பட்ட இடங்களை அவங்களே ஃபில் பண்ணி அதுக்கு கரெக்டாக மார்க் கொடுத்து இவங்களுக்கு தேவையான மார்க்கை போட்டு பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு முறைகேடும் நடந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதுக்கடா படிக்கணும், பேசாம பணம் இருந்தால் நம்ம பாட்டுக்கு பாஸ் ஆகிட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு தான் தோணுது. இது எல்லாமே நடந்திருக்கிறது குஜராத்தில் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இனிமே தான் வெளியில் வரும். ஆனாலும் இங்கே எழுதி பாஸ் பண்ணி மெடிக்கல் சீட்டு கிடச்சி அவங்க டாக்டராக போகிறவங்க தான் முக்கால்வாசி. பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டில் இருந்து இங்கே டாக்டருக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வடநாட்டிலே படித்து டாக்டர் ஆனவங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். டாக்டர் படிப்புக்கு மட்டும் கிடையாது, அங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க, நிறைய பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சுட்டு வரவங்க கிட்ட போய் நீங்கள் சிம்பிள் கொஸ்டின்ஸை கேட்டால் கூட அவங்களால ஆன்சர் பண்ண முடியாமல் திணற ஒரு நிலைமையை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி இவங்களுக்கு இந்த சீட்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்லேயே பார்த்தோம்னு சொன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் முக்கால்வாசி ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. என்ன நம்ம கலெக்டர்லாம் பார்த்தோம்னா அப்படி தானே இருக்கிறாங்க. கலெக்டர் நீங்களே யோசிச்சு பாருங்க, கலெக்டர் கவர்னர் எல்லாருமே அப்படி தான். கவர்னர் ஓகே, சேம் ஸ்டேட்டில் கவர்னர் போட மாட்டாங்க, அதே லாங்குவேஜ் இருக்கவங்க போட மாட்டாங்க. ஸோ வேறு லாங்குவேஜில் இருக்கவங்க தான் வருவாங்க. கலெக்டர்ஸ், இங்கே இருக்கிற கலெக்டர்ஸ் நம்மலாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி நான் இந்த ஊர்லேயே படித்தேன், எங்கள் ஊருக்கே கலெக்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்த மாதிரி தெரியல. அங்கங்கே 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம பார்த்தது ஹிந்திக்கார கலெக்டர்ஸை தான் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க, போலீஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், பெரிய பதவிகளில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வடநாட்டு ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மக்களும் யோசிக்கிறது இல்லை, அரசாங்கமும் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் நாடு இந்த நிலைமையில இருக்கு. இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மாணவர்களை என்ன மாதிரி நம்ம வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா.
அதாவது குஜராத்தில் வந்து நீங்கள் வந்து நீட் எழுதுனா மட்டும் போதும், நீங்கள் பாஸ் ஆகி வந்து மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரை பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து டாக்டர் ஆகும் பொழுது, ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு இவங்க சின்சியராக இருப்பாங்க, எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது அங்கே வந்து ஜனங்களோட உயிர் என்பது அங்கே விளையாட்டு பொருளாக மாறிவிடுகிறது என்பது தான் இதுக்குண்டான ஒரு பெரிய ஒரு வருத்தமான உண்மை. அப்படிதான் நிறைய பேர் வராங்க. இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, செய்கிற ஆப்ரேஷன் தப்பாக போயிடுது, இந்த நரம்பை கட் பண்ணதுக்கு அந்த நரம்பை கட் பண்ணிடுறாங்க. இன்னும் சில டாக்டர்ஸ் வந்து போதையில் ஆப்ரேஷன் பண்ணி அதில் இருந்து நிறைய உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் லேடி டாக்டர்ஸ் கூட வந்து போதையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியனில் வந்து ஒரு பெண்ணோட உயிர் போனது, அதெல்லாம் வந்து நம்ம கேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னா, அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுக்காம நம்ம வந்துட்டு குவாலிஃபை ஆகாத குழந்தைங்களுக்கு வந்து நீ டாக்டருக்கு படி, இன்ஜினியரிங் படின்னு காசு கொடுத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறதுனால தான் அந்த பதவி அதாவது டாக்டர் அப்படிங்கிறது ஒரு பதவினே சொல்லலாம், உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பதவினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு உண்டான அந்த பவர் என்ன, அந்த பொறுப்பு என்ன அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. பின்னாடி நாட்களில் பார்க்கும்பொழுது டாக்டர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு இருக்கதான் செய்வாங்க. வேற என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கணும். இன்னும் சில மாவட்டங்கள், இன்னும் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் கம்பெனிஸில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு லீவ் லெட்டர் எழுதுறது கூட அவங்களுக்கு தெரியாது. லீவ் லெட்டர் எழுத சொன்னால் நான் வந்து டிக்டேட் பண்ணேன், வாயில் வந்து சொல்லுவேன், சொல்லி நீ அதை வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான ஸ்பெல்லிங் போட்டு டைப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கேட்டால் வந்து நான் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன், மாஸ்டர் டிகிரிலே 2 மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன்பாங்க. ஏன்னா இது பேசிக் ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரியல, நீங்களாம் எப்படா டபுள் டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் பிஇ முடிச்சுட்டு வர்றவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் ப்ரமோஷன் கிடச்சி பெரிய லெவலில் இப்போல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா லீவ் லெட்டர் எழுத தெரிஞ்சா என்ன தெரியல, எங்ககிட்ட தான் டிகிரி இருக்கேன், டிகிரி வச்சு நாங்கள் எங்கே வேணால் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்து எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. நல்லா இருக்கட்டும், அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. என்ன அப்படின்னா, நீங்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தகுதியானவர்கள் அங்கே வந்து இடம் கிடைக்காமல் அவங்க வந்து வேற ஏதாவது கிடைச்சதை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி அந்த ஒரு ஆதங்கம் தான் இந்த இதில் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா வந்து தகுதியான மாணவர்கள் நிறைய பேருக்கு இங்கே வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கிறது இல்லை. நிறைய மாணவர்கள் அதுக்கு வந்து பைத்தியமாக இருக்கிறாங்க மெடிக்கல் படிக்கிறதுக்கு. அது மட்டும் கிடையாது, நல்ல மார்க்கும் வாங்கியிருக்காங்க. இங்கே கூட வந்துட்டு நீட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு மாணவன், அவனுடைய நண்பன் வந்து பேட்டி கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்னு, எங்கள் வீட்டில் வந்து காசு இருந்தது, எங்கள் அப்பா எனக்கு வந்து மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துட்டாரு, அவன் என்னை விட நல்லா படிப்பான், ஆனால் அவங்ககிட்ட காசு இல்லை, அதனால வந்து அவனுக்கு மெடிக்கல் நீட்டில் வந்து அவனுக்கு தேர்வாகல, அவனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல, அதனால வந்து சூசைட் பண்ணிட்டாங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே அந்த பையன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது கூட வந்து நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம். இது என்ன அப்படின்னா, என்னோட நல்லா படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு வந்து இடம் கிடைக்கல, அவன் சூசைட் பண்ணிக்கிறான். நான் வந்து கொஞ்சம் சுமாராக தான்ப்பா படிப்பேன், ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது, அதனால நான் மெடிக்கல் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையெல்லாம் மெடிக்கல் படித்து என்ன பண்ண போகிறாங்க? இதனால தான் வந்துட்டு சொல்கிறது, இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பணத்தை கொள்ளையடிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக மாறிக்கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம். பணத்தினால படிக்கிறவங்க பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? திறமையால் படிக்கிறவங்க தான் அதை வச்சு யாருக்காவது சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ திறமைக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா பணத்தை நோக்கி தான் நம்மள மாணவர்களை நம்ம நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் மிக கசப்பான உண்மை வந்து அதுதான். நான் மெடிக்கல் மாணவர்களையோ இல்லை மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையோ நான் வந்து அவங்கள மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா மாணவர்களையுமே வந்து இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கல, எதெல்லாம் தேவையில்லையோ அதை தான் முக்கியமாக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கசப்பான ஒரு உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, நான் படிப்பேன், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவேன், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவேன் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மாணவர்களின் எதிர்கால கனவாக இருக்கிறது. இதில் நாடு எங்கேருந்து முன்னேறும், நாட்டின் பொருளாதாரம் எங்கேருந்து முன்னேறும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான் இல்லையா? அது மட்டும் கிடையாது,
நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் இருக்க இருக்க கீழே போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் யாருமே வந்து நம்மளுடைய சொந்த நாட்டுக்காக உழைப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். எத்தனை பேர் வந்து நாட்டை பற்றி யோசிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. மாணவர்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்குறதே இல்லை. சொல்லி கொடுத்தா தானே யோசிப்பாங்க. எடுத்தாலே வந்து எல்லாமே ஆங்கிலத்தில் தான் சொல்லி கொடுக்குறோம். ஆங்கிலத்தை மட்டும் படிக்கிறாங்க. பெரும்பாலான மாணவர்கள் தமிழையே ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அப்போ தமிழ்நாட்டை பற்றி என்னத்தை படிச்சிருப்பாங்க இல்லையா? அது மட்டும் கிடையாது, ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயம் மாணவர்களுக்கு தெரியணுமோ அந்த விஷயங்கள் பாடப்புத்தகத்தில் இடம்பெறது கிடையாது. எந்த விஷயங்கள் தேவையில்லையோ அதை தான் வந்து இடம்பெறுகிறது. நீங்கள் வந்து ஃபேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே அந்நிய நாட்டுக்கு அடிமையாக தான் இருக்கோம். எல்லாருமே, யாரையுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. இவங்க வந்து அந்நிய நாட்டுக்கு அடிமையாக இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம அந்நிய நாட்டுக்கு அடிமையாக இல்லை அப்படின்ட்டு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம காலகட்டம் மாறிக்கிட்டு இருக்கு. வெள்ளைக்காரன் என்னமோ சுதந்திரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து இன்னும் நம்மளை அடிமையாக தான் வச்சுருக்கான். அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எல்லாரும் அப்படி தானே இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு கனவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் உண்டான ஒரு கனவாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்து மயங்குகிறோம். நம்ம வெளிநாட்டு வாழ்க்கையை பார்த்து மயங்குகிறோம். வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சா அதிகமாக சம்பாதிக்கலாம், நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழலாம். அந்த வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேஷன், அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், இதெல்லாம் நம்மளை வந்து அப்படியே ஈர்க்கிறதுனால நம்ம நாட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு நம்ம தயாராகவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து மக்களை வந்து வாழ விடாமல் கட்டாயப்படுத்தி அந்த நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நாட்டுக்காக யோசித்து நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம திரும்ப போகணும், அங்கே போய் வாழணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வச்சு அதுக்காக சில அசோசியேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க நாட்டில் என்ன நடந்தது, என்னெல்லாம் வந்து பண்ணாங்க, நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம திரும்பவும் போகணும், நம்ம நாட்டில் போய் தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து நான் ஒரு நாட்டை சொல்லல, நிறைய நாடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற நாட்டுக்கு போய். ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம்? நம்ம குழந்தைகளே ட்ரெயின் பண்ணி நீ இங்கெல்லாம் இருக்காத, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிரு அப்படின்ற மாதிரி இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளே நம்ம குழந்தைகளை தாய் நாட்டிலிருந்து தூக்கி கொண்டு போய் வெளிநாட்டில் அகதிகளாக விட்டு விடுகிறோம். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ உக்ரைன்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு போரெல்லாம் வந்துச்சு. அப்போ அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் என்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி ஓடி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். சிலர்லாம் வந்துட்டு ஃப்ளைட்டில் இடம் கிடைக்காம ஃப்ளைட்டுக்கு மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணி கீழே விழுந்து உயிரை விட்டு எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு ஒரு போர் வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ இல்லையா? ஒரு ஆட்சி வந்து ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு போகும்பொழுது அது நடந்துச்சு. போர் நடக்கும் பொழுதும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உயிருக்கு பயந்து தாய் நாட்டிற்கு ஓடி விடக்கூடியவர்களாக தான் நம்ம வந்து இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது? ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா எங்கே ஓடி வர்றீங்க? இங்கே தானே ஓடி வர்றீங்க. இதுதானே நம்ம வீடு, தாய் வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய தாய் நாடு தானே இல்லையா? அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. நம்ம நாட்டை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துச்சுல டாப்பிக்கு. அதாவது படிப்பு அப்படிங்கிறது எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கல, எதை சொல்லிக் கொடுக்க வேண்டாமோ அதைத்தான் நம்மளுடைய மாணவர்களுடைய மனதில் நம்ம திணிச்சுக்கிட்டு இருக்கோம். திறமையான பல மாணவர்கள் அவர்கள் படிக்க வேண்டிய படிப்புகளை படிக்காமல் ஏதோ ஒன்று ஏனோதானோன்னு படிச்சுட்டு இருக்காங்க. திறமையே இல்லாதவர்கள், அதாவது இந்த துறையில் திறமை இல்லாதவர்களை வலுக்கட்டாயமாக பணம் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்களை வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை மாதிரி விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் இது இன்னும் மோசமாகத்தான் போகும். ஒரு காலத்துல வந்து பணம் இருந்தாதான் படிப்பு அப்படிங்கிற நிலைமை கூட வரலாம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்களாம், வெளிநாட்டில் தான் வந்து அவங்க குழந்தைகள் படிக்க வைக்கிறாங்களாம். அங்கெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்கூலில் வந்து ஃபீஸே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன் தான். அப் டு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 12th இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 12th கிரேட் வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான்.
காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுவும் மேக்சிமம் வெளிநாட்டில் வந்து என்னன்னா கல்விக்குண்டான செலவை அவர்களே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மாணவனே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் என்பது இதுதான். காலேஜுக்கு போறியா, அங்கே லோன் எடுத்து தான் காலேஜ் எஜுகேஷன் இதெல்லாம் படிப்பாங்க. ஸோ அந்த லோன் வந்து யார் பேரில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மாணவனுடைய பேர் தான் இருக்கும். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அந்த லோனை வந்து கட்டினாங்க அப்படின்னா அங்கே பேங்க்ல இருக்கிறவங்களே கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கட்டுறீங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்ன விஷயம் அது. நீங்கள் ஏன் கட்டுறீங்க, அவன் தான் படிக்கிறான்ல, அவன் படித்து முடிச்சு அவன் வேலைக்கு போய் அவன் லோனை அவன் கட்டட்டும், நீங்கள் ஏன் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் கேட்குறாங்களா. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ படிப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டில் எப்படி இருக்குது, வெளிநாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலைமை மாறுமா மாறாதா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டே இருக்குது, புதுசாக வருது. முதல்ல என்னடானா ஒரே ஒரு முறைகேடுனாங்க, அது தொட்டு 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 பார்த்தோம்னா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. இது குஜராத்தில் மட்டும்தான் நடந்திருக்கா, வேற எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் வெளியே வரும், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பெட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.